அலைச்சல்களையும் இடமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வரையிலும் போகக்கூடிய இடமாற்றமாகவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா கொடுத்துருக்காரு. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரதும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் வரும். மனம் ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் மனசில் ஒருவித பயமும் கலவரமும் தொந்தரவும் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். இவ்வளோ நாளாக புத்திரபாக்கியம் தள்ளி போயிருச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல புத்திரபாக்கிய அமைப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் சரியாக படிக்கலை, சரியாக எந்த இதுவும் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அமைப்பும், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடகராசி நேயர்களுடைய குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பும், தொழில் விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவாக இருந்தாலும் அதை சமப்படுத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வரையிலும் உங்களுக்கு பொருளாதார விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாமதமான சூழ்நிலை இருக்குது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு கூட உங்களுடைய 7வது ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமண விஷயம் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயம் மட்டும் நீங்கள் தொழில் விஷயமா ஏதாவது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும். கூடா நட்பு கேடாய் முடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆன தம்பதியர்கள் பிரிந்து இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்குது. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த அம்மன் வழிபாடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்.